கண்ணை சிமிட்டிக்கிட்டு இருக்கிற வாயை கட்டிட்டு பொட்டி விட்டுறாத. நீ உடுத்துட்டு போ, பொட்டி விட்டுறாதங்க. நல்ல மனுஷாயா. ஆமா, எவ்வளவு கொடுத்தாலும் கணக்கு பேச மாட்டோம். ஆமா. என்னம்மா எவ்வளோ போற அடியே? என்னம்மா? ஆமா, இந்த அரங்கேற்றம் செய்த நாடகமானது என்ன? களத்து கூதி கல்யாணம். ஓஹோ, நீ என்ன வேஷம்? நான் கலந்த வேஷம். நீ என்னடி பண்ற? மாமாலே நான் ரொம்ப கூட்டிட்டு இருக்கிறேன். கண்ணம்மா, அரங்கேற்றம் செய்த நாடகம் நடி. என்னையா? என்ன நாடகம்? என்ன நாடகத்துல என்ன கொலாய்க்கு வெளியே வந்த? நீதாண்டி முத வெளியே வந்த. மனசுக்கு வர மாதிரி கோவது. நானே சொல்லிவிட்டா பாதி பேர் வந்தீங்க. நான் முடித்தா சோத்துல 14 ஏன்னா நீதானே முத வந்த. உனக்குதானே சிக்கன் ரைஸுக்கு 4 பேர் பாதுகாப்பு தூக்கிட்டு போடுவாங்க. ஏன்னா நீதானே முத வந்த. நீதானே சொல்லணும். ஏமா ஒரு கோடி வெத்தில நீதானே முத வெத்தல. தெரியாதா? தெரியாதா? அதே நாடகம் தான், அதே பாட்டு தான், அப்படியே தாடுறோம், அப்படியே தான் பாடுறோம். அதே மத்தாளம் தான், அதே கோலத்தான், அதே பொட்டிக்காரன் தான். பொட்டிக்காரன் மூத்தவங்க பேரும் வந்துட்டு இருக்கிறான். ஓம குத்தி தான். அதே நாடகம் தான். அதே நாடகத்துல அதே வேஷம் தான். அதே வேஷம். நான் அதே நாடகத்துல அதே வேஷம் தான். அதே நாடகம். இப்ப தானே சொன்னேன். அதே நாடகம் தான், அதே மத்தாளம் தான், அதே பொட்டி தான், அதே குளம் தான், அதே ஓம குத்தி தான், அதே பொட்டிக்காரன் தான், அதே மூத்தவங்க பேரும் அதே நாடகம் தான். அதே வாத்தியார் தான். அதே வாத்தியார். அதே வாத்தியார். சரி சரி கண்ணம்மா, மகாபாரதத்தில் ஒரு பகுதியில் விளங்கக்கூடிய பின்னவடி சிவன் பூஜை. அர்ஜுனன் குறவஞ்சி சொல்லவே இல்ல. தெரியாதா? சீக்கிரம் யாயா சொல்லிட்டு 10 மணி தான் ஆடுறீங்க. என்ன பண்ண? சீக்கிரம் கூத்த முடிக்க. ஏன்னா நான் ஆதார் கார்டு பதிவு பண்ண போகணும். பதிவு பண்ணாம இருக்கிற? இன்னுமா பதிவு பண்ணாம இருக்கிற? முனிசிபல் ஆபீஸுக்கு போகணும். எதுக்கு ஆதார் கார்டு பதிவு பண்றது? முனிசிபல் ஆபீஸுக்கு. கண்ணம்மா, இந்த நாடகத்திலே இந்த சமயனாடி நான் வந்திருக்கும் பொழுது நான் யார்? என்னுடைய பெயர் என்ன? நீ எங்கூத்தியா? எங்கத்தியா? நாக்கு அப்படியே இழுத்து வச்சு அறுத்து கொடுத்துருச்சுக்கோ. ஒரு வாரமா போனே பண்ண மாட்டேங்கிறான். யாரு? ஏன் கூத்தியா? உங்கூத்தியா? பக்கியே நல்லா எங்கத்தியா? ஐயோ உட்காந்து நாடி சொல்றேன். எத்தனையோ தமிழ்நாட்டுல எத்தனையோ செட்டை பாத்துருக்கலாம். நம்ம செட்டுல பாராயா சாடுறாக்காரன கூட அடிச்சு பழகி போடலாம். பொட்டி ஓட்டணும் பண்ண முடியாதா? போட்டுக்கிட்டு புடச்சுக்கிட்டு இருக்கிறோம். என்னாடி அது காக்கா வலிப்பா? பொட்டி ஓட்டுறது சர்வீஸ் பண்ண விஷயமா? ஐயோ விரல் போட்டுதே பாடுப்பா. ஆமாய்யா. ஒரு வேஷக்காரிக்கு பாடுறாங்கன்னா நல்லா பாடுறதுக்கு காரணமே பொட்டிதான். ஆமாய்யா. அது ஓட்டுறது எவ்வளவு பெரிய திறமை. ஆனா இவனை ஒட்டினா வருஷத்துல 4-5 பொட்டி மாத்த வேண்டியதா இருக்கும்.
செலவு பண்றது நீதானே கண்ணம்மா. ஆமா நான் வாழ பருவமுள்ள சோழ குயிலை போல சோழ கோயில போல மற்ற விழியலைக்கு உச்சமில்லாத ரூபிணி. மற்ற விடியலைக்கு உச்சப்படாத ரூபி ரூபி உச்சப்படாத ரூபி உச்சமில்லாத ரூபிணி ரூபிணி. 1000 மின்னலே ஜோதி விடும் மின்னலை போல நான் அண்ணன் நட நடந்து என் பின்னே சடக்கொழுங்க குழந்தை என்னுடைய பேர் தான் மின்னலொளி. ஓ நீதான் மின்னலோடியாடா? ஆமாடி. ஐயா பார்த்தா தெரியலையா? ஐயா இந்த அழகான மின்னலோடியை வீட்டு எடுத்தாங்களே தாய் தந்தை யாரோப்பாங்க? அவங்களே பண்ணிக்குவாங்கடா. யார் வச்சு பண்ணுவாங்க? யாராப்பாங்க? யாருன்னு தெரியுமா? யாரு? வாடி சொல்றேன். என்னுடைய தாய் தந்தை யாருன்னு தெரியுமா? யாரு? கண்ணம்மா. ஆமா. மேகலவத்தியான ஒரு குடியே. என் தந்தையார் பேரோ மேகராஜன். தாய் யாரு? தாயார் பேரோ மேகராணி. மேகராணிக்கும் மேகராஜனுக்கும் நீங்க எத்தனை பேர் பண்றீங்க? கேட்டாயே ஒரு கேள்வி. அப்படி கேப்பனாமா? இப்படி கேப்பியா நீ? என்னுடைய தோழி பெண் அல்லவா? ஆமா சார். இப்பதான் ஒரு மூட்டையே பொறுக்கணும். என்னது? கோழி பேனு. கோழி பேன். அம்மா. ஏய் அம்மையா தாதி பெண். நானு. ஆமா கோழி பெண். பண்றதால அவதாரம். என்னது? ஒரு வாரம் ஆச்சு. என்னது? கோழி பெண்ணு.
தோழி பென்றி தோழி பெண்ணு ஆமா அப்படியாடா? கண்ணம்மா அவசரம் மட்டும் வாயை திறந்து, அப்படின்றாங்க. நாங்கள் எத்தனை பேர் பிறந்தோம் என்று தெரியுமா? வாடி சொல்றேன். ஏய், அங்க போறா? ஏண்டி என்ன சில்லறை லோட்டுட்டு போற? வாடி சொல்றேன். அப்படி சொல்ல. போய், எவ்வளவு ஒரு நாளைக்கா? அமரக கூடி பிறந்தவரே தோழி. அடி எனக்கு குணமல்லா கேளுங்க. திருவரடி. அடி எனக்கு அண்ணன் தங்கச்சி பேரு தோழி பெண்ணே. எங்கடி போன? நான் இங்கதான் இருந்தேன். இங்கேதான் இருந்தியா? கண்ணம்மா மேகலாக தேண்டு வரக்கூடிய மேகராஜ மன்னனுக்கும் அவனை பேச விட்டா தானே பேசுவான். அப்படியா? ஏமா கூட எத்தனை பேர் வந்தீங்க? நாங்க கூட ஒரு 4-5 பேர் வந்தோம். எதுக்குடா தூக்கத்துக்கு? ஏமா கூட எத்தனை பேர் போறதுக்கு கேக்குறான்? கண்ணம்மா மேகலாக தேண்டு வரக்கூடிய மேகராஜ மன்னனுக்கும் மேகலாவதி அம்மனுக்கும் எத்தனை பேர் பிறந்தோம் தெரியுமா? தெரியுமா தெரியாதா? கண்ணம்மா நான் ஒருவன் மட்டுமா பிறந்தேன். எங்க அண்ணன் ஒருத்தர் இருக்கிறாருடி. யாருடி தெரியுமா? சொல்லுங்க. இடிமன்னனோ என்னுடைய அண்ணன். ஏமா அவனுக்கு கொஞ்சம் மூத்த வர மாதிரிக்க மாட்டேங்குது. கண்ணம்மா அண்ணன் யாரு? இடிமன்னன். இடிமண்ணா. ஆமா. சத்தம் என்னுடைய பெயர் மின்னலொளி. சத்தமா பேசு. அப்படி நாங்கள் பிறந்திருந்தாலும் இன்று தினமாக ஏமா 2 பேர் படிச்சுன்னு சொல்றேன். யார் யார் சொல்லி பார்க்கலாம்? நீங்க அண்ணன் யாரு? இடிமண்ணன். ஆ, இடிமண்ணன். இடிமன்னன். இடிமன்னன். இடிமண்ணன். இவன் பேர் என்ன? மின்னலொளி. அவன் முன்னாடி தான் என்ன பண்ணுவா? கண்ணம்மா அப்படி நாங்கள் பிறந்திருந்தாலும் எனக்கு நாள்தோறும் என்ன வேலை? என்ன வேலை? என்ன வேலை? என்ன வேலை? சொன்னதான் தெரியும். என்ன வேலை? அது தெரியும். அப்படியா? கண்ணம்மா நந்த வனங்களை சென்று நறுமலர்களை பறித்து தாய் தந்தை படைத்து விட வேண்டும். அதனால நந்தவனம் சென்று நறுமலர்கள் பறித்து தாயார் தந்தையார் படைத்து விட வேண்டும் அல்லவா? அதனால போலாமாடி? போலாமா? பாடி போலாம். ஏன் ஒப்பனம் ஒத்தாலும் கூட்டு வச்சுருவாங்க.
தண்ணி இப்ப நானும் சொன்னேன். உங்க அப்பனும் ஓத்தாலும் கூட்டி வச்சுனாங்க. யாரு? உங்க அப்பனும் ஓத்தாலும். என்ன சொல்ற? பக்கத்துல வாடா. இங்க வாடா. வரமாட்டேன். வாடி போலாம்.